நாங்கள் மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோயினும் போயிருந்தோம். டைரக்டர் வசந்தும் என் கூட வந்தார். நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த் மெட்ராஸ் போகணும்னு ஆசைப்பட்டாரு. மெட்ராஸ் போகும்போது எங்கள் ஃபேமிலி டாக்டர் கூட வந்தவர், அவங்களும் அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வராங்க. சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணு சொன்னேன். சூர்யா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டைரக்டர் வசந்த் அதே ஃப்ளைட்டில் போயிருக்காரு. சரின்னு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாரு. சார், உங்க பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு. சத்தியமா ஆசை கிடையாது, சுத்தமாக ஆசை கிடையாது. அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, நீங்க மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்க பையன் ஏமாத்திட்டான் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அவன் லைஃப் வீணா போடு, இப்பவே அனுப்பிடுங்க. we have 200% confidence in him, we'll take care of him அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா, பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய், இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போதுடான்னு சொன்னாரு. அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.